ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் ரசம் ரெசிபி தாங்க. நம்ம எத்தனையோ வகையான ரசங்கள் செஞ்சுருந்தாலும் இந்த சின்ன வெங்காயம் ரசம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு அரோமாவோட நல்லா இருக்குங்க. இது நல்ல சுட சுட குழைவான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க. இது நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல இது போல் ஒரு இடிக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 மட்டும் காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை கொரப்பாக நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது இடிக்கல் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நைஸாக இல்லாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாயிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நான் ஒரு 7-8 பல் பூண்டு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் இடித்து எடுத்துக்கோங்க. இந்த ரசம் வெறுமனே டம்ளரில் ஊற்றி குடிக்கவும் அவ்வளோ சூப்பராக சூப்பு போல் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாத டைமில் லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப இது போல் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு சரியில்லையானாலும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு கப்பில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் இதே கல்லில் போட்டு கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிக்க தேவையில்லை. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலை எண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்து செய்யலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இடித்து வச்சுருக்க பாதி அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க. இது நல்லா பொரியட்டுங்க. அடுத்தது இது கூடவே 3 அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம செய்கிற எல்லாமே லோ ஃப்ளேமில் செய்யணுங்க. அதிகமாக தீ வச்சிங்கன்னா கருகி போயிடும். அடுத்ததாக நான் இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. அடுத்து இது கூடவே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பாதி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் விழுதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பாதி அளவுக்கு தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமாக பருப்பு வேக வச்ச தண்ணியும் பருப்பையும் எடுத்து வச்சுருந்தேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இது போல் கரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது அப்படியே லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க.
பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இது போல் கொதிக்க ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் சின்ன வெங்காய ரசம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இதை சுட சுட சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச சின்ன வெங்காய ரசம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.